நீலகிரி மாவட்டம் முத்துநாடு மந்து பகுதியில் ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் போதைப்பொருள் புழக்கம் தலைவிரித்து ஆடுவதாக அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மது மற்றும் போதைப் பொருட்கள் பழக்கத்தால் தங்கள் சமூகமே சீரழிவதாக தோடர் பழங்குடியின அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் தங்கள் பகுதியில் பேருந்து வசதி, மருத்துவ வசதியை ஸ்டாலின் அரசு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை எனவும், பேருந்து வசதி இல்லாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். ரொம்ப கஷ்டங்க. இது பயிர் பிரிக்கிறது மழையிலெல்லாம் ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோங்க. பிராந்தி கடை இருக்கக்கூடாதுங்க. எல்லா வீட்டில் எல்லாம் குடிச்சு போட்டு வந்து அடி வதை ரொம்ப கஷ்டங்க. தலக்குந்தால பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். பார்த்து நீங்கள் ஆட்சி எடப்பாடி வரணும். இங்கே நிற்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க. தலக்குந்தாலிருந்து ஒரே பஸ்ஸுக்கு தான் போய் நடந்து வர முடியாது. அதனாலங்க நாங்கள் இந்த கூலி வேலை செய்கிறோங்க. பாருங்கள், இதுலேயும் எல்லாமே நஷ்டம். முட்டைக்கோஸ் போட்டுக்கிறோம், பீட்ரூட்டு களை எடுக்கிறோம், கேரட் களை எடுக்கிறோம், கிழங்கு போட்டுக்கிறோம், எல்லாம் காஞ்சி போய் கிடக்குதுங்க. மருந்தெல்லாம் விலை ஜாஸ்தி, இந்த விதையெல்லாம் விலை ஜாஸ்திங்க. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சாலையோரம் கொட்டப்படும் குப்பைகளால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த குப்பை கிடங்கு நிரம்பியதால் அருகில் உள்ள மயானம் மற்றும் பைபாஸ் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் திருநாய்கள் அதனை உண்டு வெறிநாய்களாக மாறி சாலையில் செல்பவர்களை கடிப்பதாகவும், அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் அரசு அலுவலகங்களுக்கு தொடரும் வெடிகுண்டு மிரட்டல் விடிய அரசின் செயல்திறமையின்மையை வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோர் பெயரில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகம் மற்றும் மண்டல வானிலை ஆய்வு மையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதனால் ஊழியர்கள் மத்தியில் பீதி நிலவியது. நாகை மாவட்டத்தில் நேரடி நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் இடுபொருட்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வேதாரண்யம், காரியாபட்டினம், தகட்டூர், மருதூர், தென்னம்புலம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உழவு மானியம், விதை மானியம் உள்ளிட்டவை நிறுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்தனர். விடிய அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் மானியங்களை நிறுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அம்மையார் இருந்த காலத்திலையும் சரி, இது எடப்பாடி இருந்த காலத்திலையும் தொடர்ந்து உழவு மானியங்கள் வரப்பட்டு இருந்தது. அதே மாதிரி விதை மானியங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ சிறப்பு சலுகைகள் கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்கள் பாதிக்கப்படுகிற போது காப்பீடை உறுதிப்படுத்தி இருந்தாரு. 3 ஆண்டுகளில் எங்கேயாவது ஒரு கடகோடியில் இருக்கிற விவசாயிக்கு ஒரே ஒரு ₹1 இந்த அரசு கொடுத்துருக்குன்னு சொன்னா, நான் விவசாயம் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நான் மண்ணுக்குள்ள போறதுக்கு கூட தயாரா இருக்கேன். எவ்வளவு கேவலமான சூழ்நிலை இருக்கும். உழவு மானியங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கா? விதை மானியங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு, முதலமைச்சருடைய கவனத்துக்கு போயிருக்கா? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வைகநல்லூர் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் உண்டியலை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் உண்டியல் மற்றும் சுவாமியின் நகைகள் சிலவற்றையும் திருடிச் சென்றுள்ளார். குளித்தலை நகர பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் விடிய அரசின் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதுக்காவல் நிலைய வீதியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திற்கு அக்கட்சியின் தொண்டர்களை செல்லாததால் நாற்காலிகள் காலியாக கிடந்தன. திறனற்ற திமுக அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்வெளி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொள்வதால் பொதுக்கூட்டத்திற்கு தொண்டர்களும் பொதுமக்களும் வருவார்கள் என ஏராளமான நாற்காலிகள் போட்டிருந்தன. ஆனால் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படும் திமுக அரசின் மீதுள்ள அதிருப்தியால் பொதுமக்கள் மட்டும் இன்றி அக்கட்சியினரும் பொதுக்கூட்டத்திற்கு செல்லாமல் புறக்கணித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மதுபோதையை கட்டுப்படுத்தாமல் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த திமுக தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்ற பெயரில் பொதுக்கூட்டம் நடத்தியது மக்களிடையே நகைப்பை ஏற்படுத்தியது. சாலையை மறித்து கூட்டம் போட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட கூலி தொழிலாளி மதுபோதையில் தள்ளாடி விழுந்ததை அடுத்து அவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்ற அவலமும் அரங்கேறியது. மேலும் பேச்சாளர்களின் பேச்சை புறக்கணித்து திமுகவினரும் மக்களும் எழுந்து சென்றதால் சேர்கள் வெறிச்சோடியது.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே காந்தாவனம் பகுதியில் உள்ள பள்ள வாய்க்கால் பல வருடமாக தூர்வாரப்படாமல் 600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசனம் வடிகால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. காந்தாவனம், நிம்மேலி, கோட்டூர், இரும்புத்தலை, கோவத்தக்குடி பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் உடனடியாக வாய்க்காலை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். வாய்க்காலை தூர்வார பல முறை கோரிக்கை வைத்தும் விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சுற்றுப்பரப்பில் 4-5 கிராமம் இந்த பள்ள வாய்க்கால் வந்து தூர் வராமல் கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நட்டு முழுகி போகுது. இப்போ மழை காலத்தில் அநியாயத்துக்கு பயிர் ரொம்ப சேதம் ஆகுது. எங்களுக்கு பல அதிகாரிகிட்ட நாங்கள் பதில் சொல்லி அவங்க தூர் வராமல் இன்னும் இருக்காங்க. இந்த பாருங்கள், வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் பார்த்துக்கங்க. இது அப்படியே இருக்குது. இன்னும் 10 வருஷ காலமாக இன்னும் தூர் வராமல் இருக்கு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த கடந்த 4 ஆண்டுகளில் தங்கள் பகுதியில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என தோடர் பழங்குடி சமூகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தோடர் பழங்குடி மக்கள் வசிக்கும் நீலகிரி மாவட்டம் முத்துநாடு மந்து பகுதியில் அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் ஆட்சியாளர்கள் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அவர்கள், கடந்த அதிமுக ஆட்சியில் மருத்துவ சேர்க்கையில் கொண்டுவரப்பட்ட 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டால் தங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மருத்துவராகி உள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். பொண்ணு வந்து டாக்டர் எங்கள் கேஸ்டில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டிங்க. அதே மாதிரி வக்கீலாக இருக்காங்க ஒரு பிள்ளை, அப்புறம் என்ஜினியரில் இருக்காங்க. அந்த ஸ்டடிக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்சியில். இப்போ எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க. அது பெனிஃபிஷரி வந்து சேர்றதுலேருந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. 2026 அதிமுக ஆட்சி அமைந்ததும் வாடகை வீட்டில் வேதனையோடு வாழும் தங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் பழங்குடியின பெண்கள் தெரிவித்துள்ளனர். 2026 அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்த அவர்கள் தங்கள் வாக்கு இரட்டை இலைக்குத்தான் என நிகழ்ச்சியோடு தெரிவித்தனர். வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறோம். நாங்கள் வந்து மாதம் ஆகிட்டா 4000 ரூபாய் வாடகை கட்டுறோம். அப்படி அவங்க வாடகை கட்டலைன்னா வீடை காலி பண்ணினா இன்னொரு வீடு நாங்கள் பார்த்துட்டு போகணுங்க. அந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோங்க.